ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பீஃப் மசாலா செய்ய போகிறோம். நான் அதுக்கு 1/4 கிலோ பீஃப் வாங்கி இந்த மாதிரி கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். நான் குக்கரில் வச்சு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் பட்டை கிராம்பு தூள் 2 ஸ்பூன் 1 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். 1 ஸ்பூனாக பெரிய ஸ்பூன் நினச்சிக்காதீங்க, இந்த மாதிரி குட்டி ஸ்பூனில் நான் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து குக்கரை இப்போ மூடி ஒரு 5 விசில் வச்சு நம்ம இறக்கிக்குவோம். கறி நல்லா வெந்துருச்சு. 3 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். எண்ணெய் சூடாயிடுச்சு. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துக்குவோம். நம்ம கறி வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம். வெங்காயம் அடி பிடிக்காமல் கிண்டி விட்டுக்கோங்க. இந்த அளவு வெங்காயம் வதங்கினா போதும். அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி வெங்காயத்தை சேர்த்துக்குவோம். நம்ம ஏற்கனவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கோம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குவோம். வேக வச்ச கறியை இப்போ இதில் சேர்த்தாச்சு. அடுத்து காரத்துக்கேற்ப மிளகாத்தூள் சேர்த்துக்குவோம். அடுத்து மஞ்சள்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். பெப்பர் ஒரு 1/2 ஸ்பூன். மட்டன் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பீஃப் மசாலா செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதம், தக்காளி சாதம், லெமன் ரைஸ், சாம்பார், ரசம் இந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், நல்ல காரம் சாரமாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பீஃப் மசாலா ரெடி.